Hi everyone, welcome back to Fazna's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் ரெசிபி ஒன்று தான் பண்ண போறோம். அதில் பாத்தீங்கன்னா சுனிதாவும் டாக்டர் நித்யாவும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஃப்ளேவர் பஸ்ட் ஃப்ரம் வேஸ்ட் அண்ட் டாபிக்ல அவங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அதை நானும் பண்ணி பார்க்கலான்னு நான் பண்ணி பார்த்தேன். என்னுடைய ஓன் ஐடியாஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். Are you guys ready? Let's get started. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேஸ்ட் பொருள்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த வாட்டர்மெலன் தோல். இதை வச்சு தான் ஒரு டெசர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த தோலை நான் எடுத்து கொஞ்சம் தண்ணி போட்டு அதை நல்லா அதில் ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் செப்பரேட்டாக. இப்போ ஒரு 3 எக் ஒயிட் எடுத்து அதை நல்லா அடிச்சுக்கிட்டேன். இதில் வந்து கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்கணும். அது நீங்கள் ஒரு பவுலில் திருப்பினா கூட விழாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் சுகரை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு அதையும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். இது நல்லா சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே நல்லா மிக்ஸ்ட் ஆனதுக்கு பிறகு இந்த எக் யோக் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கருவை 1 by 1 ஆட் பண்ணி அதையும் நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எக்கும் சுகரும் நல்லா இந்த மாதிரி சேர்ந்து பீட் ஆகி எல்லாம் க்ரீமியாக ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் இதில் நாங்கள் ஃப்ளார் சேர்க்க போகிறோம். இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா நான் கோதுமை தான் சேர்த்துருக்கிறேன். இதில் பேக்கிங் பவுடரும் சேர்த்து 2 தடவை அரைச்சிருக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ளார் ஆட் பண்ணும் பொழுது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுக்கே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் சும்மா பீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கேக் அடைஞ்சு போயிடும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணுறதில் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ளுக்கு உங்களுக்கு டோவோட எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த மிக்சரோட கேக் மிக்சரோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பேக் பண்ணும்போது நல்லா சாஃப்டான கேக்காக கிடைக்கும். இது பிகினர்ஸுக்காக நான் சொல்கிற டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த வாட்டர்மெலன் ஜூஸ், அந்த தோல்டு ஜூஸ், அப்புறமா மெல்டட் பட்டர் அதையும் சேர்த்து நல்லா அதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுக்கே மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நாங்கள் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஃபுட் கலரிங் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் எப்படின்னா, வாட்டர்மெலன் வந்து க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்கிறபடியால் கேக்கும் அந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு இந்த பேட்டருக்கு நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ எங்களோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாங்கள் மோல்டில் போட்டு பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ நாங்கள் வாட்டர்மெலன் பனானா க்ரம்ப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பனானா, அப்புறமா வாட்டர்மெலன், கொஞ்சம் மில்க், சுகர், கார்ன்ஸ்டார்ச், கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஐட்டத்தை போட்டு நல்லா ஸ்மூத்தி மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரைண்ட் பண்ண மிக்சரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அந்த தோல்டு ஜூஸ் ஃபஸ்ட்டுக்கு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஜெலட்டின் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பேனில் ஹீட் பண்ண போகிறோம். இதில் கார்ன்ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதால எங்களுக்கு வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு வர்றப்போ அது வந்து ஒரு கஸ்டர்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நாங்கள் ஹீட் பண்ணணும். இப்போ இதில் நல்ல ரெட் கலர் ஒன்று வரதுக்கு நான் ஒரு ட்ராப் ரெட் கலரிங் சேர்த்துருக்கேன். இது நல்லா பார்க்குறதுக்கு க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் அழகாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த நல்லா திக்காகிட்டு வாரது நல்லா விளங்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ எங்களோட அந்த கன்சிஸ்டன்சி சரியாயிடுச்சு. இப்போ இதை நாங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எங்களுடைய சாஃப்டான
ஸ்பாஞ்ச் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு சைடில் ஆற வச்சுட்டு அந்த கேப்பில் இப்போ நாங்கள் கேண்டி பனானா பீல் பண்ணலாம். இதுக்கு வந்து நாங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரைப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் பனானா தோலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரமல் செய்யணும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி கேரமலைஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தோல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி கேரமலில் எடுத்துருவோம். நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் எல்லாமே கிறிஸ்பாகி உடைஞ்சிடும். அதை தனித்தனியாக ஒரு பட்டர் பூசின ஒரு பிளேட்டில் போட்டு செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் கேக்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலால் சுகர் சிரப் கொஞ்சம் ஊற்றுறேன். அதை கொஞ்சம் ஊற்றி அதுக்கு மேலால் இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பண்ண க்ரம். இதை நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்தேன்னா இது மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நான் ஒரு கட்டரால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே சுகர் சிரப் ஊற்றின அந்த கேக்குக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இதுக்கு மேலுக்கு கேண்டி பனானா பீல் வச்சு 2 சைட்லேயும் வாட்டர்மெலன் சீட்ஸ் வச்சு ஒரு லேடி பேர்ட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேறு என்னோட ஐடியாஸுக்கு என்ன டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி கூட அதுக்கு மேலே க்ரம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று மீட் பண்ணுறேன். டில் தென் திஸ் இஸ் Fazna. தேங்க்யூ. அடுத்த மாதம் இப்போ என்ன கூப்பிட்டுக்கிறாங்க தெரியுமா, நான் இந்தியாவுக்கு போகிறேன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இதை வாட்டர்மெலான் பனானா மில்க் ஷேக் எனக்கு கூட சொல்லலாம் போல இருக்கு. எப்படி குடிக்கலாம்.